ஹாய் நருட்டோ கைஸ். நருட்டோ ஷிப்டன் ஸ்டாப் ஆகிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான வீடியோடையும் ஒரு சூப்பரான அப்டேட்டோடையும் இந்த வீடியோவில் வந்திருக்கோம். அட என்ன எபிசோடு அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போயிருது. 20 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய தாறுமாறான டாப் 3 எபிசோட்ஸை தான் நருட்டோ ஷிப்டன் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கடையில் நருட்டோ சில கொஸ்டின்ஸை இங்கே வராதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது தான் ஜிராயா விசஸ் பெயின் எபிசோட். இதில் ஒரு 3-4 எபிசோட் சேர்ந்துருந்தாலும் நம்மளை உட்காந்த இடத்துலேருந்து வெளியே எந்திரிக்காத மாதிரி பார்த்துக்கிட்ட எபிசோட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஜிராயா இந்த மேட்ச்சில் டெத்தாக இருந்தாலும் தன்னோட பெயினோட ரினிகன், அவனோட பவர், அவனோட எபிலிட்டி இதெல்லாம் தெரியாமல் கிட்டத்தட்ட பெயினை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போயிருப்பாருன்னு தான் சொல்லணும். அக்காட்சியோட லீடர் யாருன்னு தேடி போகிற ஜிராயாவுக்கு அங்கேருந்த பெரிய அதிர்ச்சி என்னன்னா அங்கேருந்த லீடர் வந்து பெயின். ஸோ பெயின் அப்படிங்கிற யாகிக்கோவை பார்த்தோன்னா ஜிராயாவுக்கு தன்னோட முன்னாள் ஸ்டூடெண்ட் தான் ஞாபகம் வராரு. சொல்லப்போனால் அவர் தான் அவரோட முன்னாள் ஸ்டூடெண்ட்டே. ஸோ பெயினோட 6 பாத்தை பற்றி தெரியாத ஜிராயாவுக்கு அதை தெரிஞ்சுக்கணும், தன்னோட லீஃப் வில்லேஜுக்கு அந்த நியூஸை பரப்பணும் அப்படின்றதுக்காக தன்னோட உயிரே தியாகம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல ஜிராயா ஆல்ரெடி சேஜ் மோட யூஸ் பண்ணியிருந்தா நிச்சயமாக பெயினை டிஃபீட் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் பெயினோட கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போயிருப்பாரு. ஜிராயாவால் நிச்சயமாக பெயினை டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் தன்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கருணை அவர் முன்னாடி வந்தனால நிச்சயமாக அவர் அதை வந்து தோற்றுருக்காரு. அதுக்குன்னு பெயினெல்லாம் சும்மா எடுத்துட முடியாதுங்க. தன்னோட 6 பாத் ப்ளஸ் ரெனிங்கன் அதை அழகாக யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துக்கங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஜிராயோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணாமல் நிச்சயமாக பெயின் கிட்ட டெத்தாக இருப்பான்னு சொல்லிட்டு? ஓகே, கொஸ்டின் டைம். உங்களுக்கான முதல் கொஸ்டின் ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. ரீஅனிமேட் ஆகி நிறைய ஷினோபிஸ் வந்திருப்பாங்க. ஸோ அதில் 9 சக்கராவோட வச்சிருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான 2 ஷினோபிஸோட பேரை சொல்லுங்கள். உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. 313 எபிசோடில் வந்த யோட்டாங்கிற கேரக்டரோட பவர்ஸ் என்ன? நம்ம செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது மினாட்டோ நமிகாசியோட 4th ஹோகாகே டெத் மேட்ச். கிட்டத்தட்ட இந்த எபிசோட பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் போய் கேட்கலாம் மினாட்டோ நமிகாசி யாருன்னு. 19 வெளியே வந்து குஷினாவும் நாருட்டோ ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தும் அந்த கவலையை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் ஒரு 4th ஹோகாகே அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டோம் அந்த போர்க்களத்துக்கு போயிருப்பார். ஆப்போசிட்டில் இருந்த மார்க்ஸ்மேனுக்கு என்னதான் ஷேரிங்கனும் இன்விசிபிள் ஜுட்ஸும் தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட ஃப்ளையிங் ரெஜின் ஜுட்ஸை யூஸ் பண்ணி அருமையாக அதை சமாளிப்பார். கிட்டத்தட்ட 9 பவரையே அப்படியே எடுத்து அதை ஆப்போசிட் கண்ட்ரிக்கு தூக்கி எறிஞ்சு சூப்பராகவே பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் என்னதான் நருட்டோட வயிற்றில் இது சீல் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல மினாட்டோ வேறு மாதிரி எதுவும் பிளான் போட்டிருக்கலாமா, இல்லை அவரோட சிச்சுவேஷன் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது தான் இட்டாச்சி விசஸ் சாஸ்கே. ஏன்னா அண்ணனை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஒரோச்சிமாட்டோ ட்ரைனிங் பண்ணி ஷிடோரி, ஷேரிங்கன், தென் கரீன் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுருந்தாலும் இட்டாச்சி மாதிரியான ஷேரிங்கன் யூஸர்கிட்ட டிஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் நம்மளே ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி இட்டாச்சி அந்த இடத்துல டிஃபீட் ஆகிருப்பார். அந்த எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட சப்போர்ட் எல்லாமே சாஸ்கே பக்கம் தான் போயிருக்கும். ஏன்னா ஒரு கிளானே கொண்டுட்டு அது மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் கோவம் வரும். நிச்சயமாக சாஸ்கேயோட சேர்த்து நம்மளுக்கும் அவர் மேலே நிச்சயமாக கோவம் வந்திருக்கும். ஆனால் ஏன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். ஃபைட் நடக்கும்போது 2 பேருமே மாகிகோ ஜுட்ஸு என்னென்னமோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அமத்ராஸ் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வேலையை காட்டியிருக்கும். சாஸ்கே கிட்ட கரீன் இருந்த ஒரு காரணத்தினால இட்டாச்சி அந்த இடத்துல ரொம்பவே வீக்காக இருப்பார். பட் இட்டாச்சியை விட சாஸ்கேக்கு அந்த பேட்டில் ஐக்யூ ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிளான் எப்படி நடக்கணும், அந்த ஃபைட் எப்படி நடக்கணும் மொத்த பிளானே போட்டதே இட்டாச்சி தான். மாற்றி 2 பேரும் கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணும்போது பார்க்குற நம்மளுக்கு வியப்பாக தான் இருந்துச்சு. சாஸ்கே என்னதான் அமத்ராஸை வச்சு டிஃபீட் பண்ணியிருந்தாலும் அந்த கரீனை யூஸ் பண்ணி இட்டாச்சி டிஃபீட் பண்ணது நல்லது. பட் இட்டாச்சி வெளியே வந்து அந்த சுசனோ யூஸ் பண்ண சீன் நிச்சயமாக அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னடா ஒரோச்சி மாதிரி செத்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாஸ்கே மூலமாக ஒரோச்சி மாதிரி வெளியே வரப்போ அது அழகாக சுசனோ பிளேடை வச்சு யூஸ் பண்ணி டோஸ்கா பிளேடை வச்சு ஒரோச்சி மாதிரி இழுத்ததும் நல்லா புத்திசாலித்தனம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாம்பு எங்கேயோ ஓடிச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற சீன்ஸில் கூட அது இருக்கலாம். பட் இட்டாச்சியோட டெத் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. கடைசியில் அவர் சொன்ன வேர்டு தேங்க்யூ சாஸ்கே அண்ட் சாரி சாஸ்கே இப்படி சொன்னதெல்லாம் ரொம்பவே மனசை உடுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே गाइस, நீங்கள் நிறைய எபிசோட்ஸ் தான் மைண்டில் வச்சுருப்பீங்க. உங்களுக்கான 3வது கொஸ்டின், இதை 3வது கொஸ்டின் சொல்கிறத விட என்னோட பெரிய டவுட்னு கூட சொல்லலாம். ப்ளீஸ் இதை சால்வ் பண்ணுங்கள். 4th கிரேட் நிஞ்சாவாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது இட்டாச்சியோட சேர்த்து நாகட்டோவும் ரீஅனிமேட் ஆகி வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல எதனால் யாகிக்கவும் கோனனும் ரீஅனிமேட் ஆகி வர முடியல? அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே गाइस, இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்த்த 3 எபிசோடை தவிர உங்களுக்கு பிடிச்ச எபிசோட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதிலே பார்ட் 2 வீடியோவாக போடுவோம். ஸோ see you.